ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் கோடிங் எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து இதுக்கு எப்படி வரும்னு சொல்லிட்டு ஆன்சர் கேட்டாங்க. அதோடைய டெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் இமேஜ் ப்ராசஸிங், இதான் டெக்ஸ்ட்டு. இதுக்கான அரித்மெட்டிக் கோடிங் எப்படி வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லைனாக வந்து இப்போ எழுதிக்கிறோம். இப்போ ஐன்றது எழுதிட்டேன், LOV எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஐ ஏற்கனவே இருக்கிறது நம்ம அப்படியே விட்டுருவோம் இல்லையா, அதனால் அப்படியே விட்டாச்சு. அப்புறம் MAGE வந்து ஏற்கனவே இருக்குது, விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு PR O ஏற்கனவே இருக்குது, CE ஏற்கனவே இருக்குது, S மறுபடியும் S இருக்குது, அதனால் ஒரு S தான் போட்டோம். I ஏற்கனவே போட்டாச்சு. அண்ட் தென் NG ஏற்கனவே இருக்குது, அதனால் இது வரைக்கும் நம்ம போட்டாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரித்மெட்டிக் கோடு எக்ஸாம்பிள் ஐ லவ் இமேஜ் ப்ராசஸிங் இருக்குல்ல, அதோடைய சிம்பிள்ஸ் இவ்வளோ தான். இப்போ இதுக்கு வந்து ப்ராபபிலிட்டி போக்க போகிறோம். ப்ராபபிலிட்டினா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5, 10, 12, 14, 16, 20 இருக்குது. அப்போ டோட்டலாக 20. இப்போ ஐ பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 3 இருக்குது. அப்போ 3/20. டோட்டலாக நமக்கு 20 இல்லையா, அப்போ ஐ நமக்கு எத்தனை இருக்குது 3 இருக்குது. அப்போ 3/20. நெக்ஸ்ட்டு எல் எத்தனை இருக்குது 1 தான் இருக்குது. அப்போ 1/20. இப்போ இது டிவைட் பண்ணால் வேல்யூ வரும் இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ. O வந்து 2 இருக்குது, அண்ட் தென் V வந்து 1 இருக்குது, E வந்து 3 இருக்குது, M 1, A 1, G 2, P 1, R 1, C 1, S 2, N வந்து 1. இப்போ இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்திங்கன்னா இதுதான் ப்ராபபிலிட்டி வேல்யூ. இப்போ வந்து CDF கண்டுபிடிக்க போகிறோம். CDFனால் என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது வரும்போது இந்த ப்ரீவியஸ் இந்த வேல்யூ ஆட் பண்ணி இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு வரும்போது இந்த வேல்யூ ஆட் பண்ணி இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு வரும்போது இது ஆட் பண்ணால் இந்த வேல்யூ, அந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் பண்ண, அதாவது இந்த எப்படி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இது 2 ஆட் பண்ணிக்கிறோம், அப்புறம் 3 ஆட் பண்ணுறோம், அப்புறம் 4 ஆட் பண்ணுறோம். அந்த மாதிரி வேல்யூ தான் பார்த்திங்கன்னா நமக்கு CDF அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப பெருசு. புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அரித்மெட்டிக்கு சின்ன எக்ஸாம் வச்சு எப்படி போகிறோம் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதை புரிஞ்சாதான், எப்படி கான்செப்ட் புரிஞ்சாதான் இப்போ இவ்வளோ பெருசாக போடும்போது நமக்கு வந்து கிளியராக புரியும். நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க அரித்மெட்டிக் கோடிங் என்னென்னு அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது வந்து வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் தான் நம்ம சொல்கிறோம், அது தியரியோடு நமக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு இல்லையா, இப்போ நம்ம ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இப்போ இதோடைய வேல்யூ வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதான் வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன லெட்டர் சிம்பிள்ஸ் இங்கே சூஸ் பண்ணோமோ அது அப்படியே இது வந்து லோயர்லேருந்து நமக்கு போகணும். ஃபஸ்ட்லேருந்து இப்படி வந்து நமக்கு வரும். இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். இங்கே இருக்கிறது லோயர் டு அப்பர் போகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா IEL இப்படி லைனாக போகும். இது என்ன வேல்யூன்னு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எடுத்துனோம்ல CDF வேல்யூ இருக்குல்ல, அந்த CDF வேல்யூ தான் எடுத்துக்கணும். இப்போ வந்து ஐக்கு என்னது 0.15, எல்லுக்கு வந்து 0.2. ஃபஸ்ட்டு லோயர் லிமிட் நம்ம என்ன பண்ணோம்னா 0 to 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நம்ம ஐ வந்து 0.15 சொன்னோம் இல்லையா, 0.15 இல்லையா, அப்போ நமக்கு 0 to 1.5. அப்போ எல்லோட வேல்யூ 0.2. 0.2 CDF வேல்யூ போட்டோம்ல, அந்த வேல்யூ தான் நம்ம வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், நான் ஃபுல் வேல்யூ போட்டேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் கோடிங்கை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் எடுத்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து அரித்மெட்டிக் கோடிங் வந்து போட சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் நமக்கு என்ன, ஐ லவ் இல்லையா, ஃபஸ்ட்டு ஐ தான் வரும். இப்போ ஐ எடுத்துக்கணும். ஐ வந்து பார்த்திங்கன்னா லோயர் டு எங்கேருந்து எது வரைக்கும் 0 to 0.15. அப்போ 0 லோயர் லிமிட்டும் அப்பரு 0.15 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுறோம். இப்போ இதோடைய ஃபார்முலா இருக்குது இல்லையா, நமக்கு வந்து ஃபார்முலா தெரியணும் இல்லையா. இப்போ வந்து இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு அப்பர் பவுண்ட் கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்டு. இதோடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா இதுதான் லோயர் லிமிட் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வேல்யூ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐ இல்லையா, நம்மளுடைய இந்த வேல்யூ போட்டாச்சு, என்னது 0 லோயர் லிமிட்டும் அப்புறமா 0.15 அப்பர் லிமிட்டும் போட்டாச்சு. இப்போ இந்த ஃபார்முலா பிரகாரம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐக்கு என்னது அப்பர் லிமிட் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் தான் இது. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு. அப்பர் லிமிட் நமக்கு என்ன இங்கே எடுத்து வச்சுருந்தோம், நம்ம அப்பர் லிமிட் வந்து 0.15 அண்ட் தென் லோயர் லிமிட் வந்து 0. அப்போது
0.15 மைனஸ் 0னா 0.15. இப்போ ப்ராபபிலிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டி ஃபார்முலா என்ன நமக்கு? லோயர் லிமிட் ப்ளஸ் டி இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் வேல்யூ. லோயர் லிமிட் நமக்கு என்னது? லோயர் லிமிட் வந்து 0 ப்ளஸ் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் என்னது? 0.15. இப்போ ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி வேல்யூவாக இன்ட்டு பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதுதான் போட்டுக்கணும். இதெல்லாம் நடுவில் நம்ம வந்து இப்போ போடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் தான் நம்ம போட்டுப்போம். இப்போ இந்த வேல்யூ 0.15. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னது? 0.15. ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்படி பண்ணிடாதீங்க தப்பா. ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் வராது, ஏன்னா ஹையஸ்ட் ப்ரெசிடென்ஸ் எது? இன்டூ தான். அப்போ இதுதான் ஒர்க் ஆகும். 0.15 இன்டூ 0.15 என்னது? 0.225 ப்ளஸ் 0. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 0.225 வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ பார்த்திங்கன்னா 0.2. நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல மட்டும் மாறும். இந்த 0.15 பதில் நம்ம என்ன கூட ஒவ்வொரு வாட்டி ப்ராபபிலிட்டி வேல்யூ சேஞ்ச் பண்ணி வேல்யூ தகுந்த மாதிரி நமக்கு மாறிட்டே வரும். இப்போ நான் 0.2 அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 0.03 வருது. நெக்ஸ்ட்டு 0.3 அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 வேல்யூ வரைக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். இது அப்படியே ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியாக வேல்யூ வரும்போது நமக்கு இந்த வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 0. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா 85 அப்படி வந்துருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 டிஜிட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ 29, 23, 29. ஏன்னா இது பெருசாக போனால் போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் நான் பாதியில் வரைக்கும் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து எவ்வளோ வேல்யூஸ் இருந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வராது. ஏன்னா பாயிண்ட்டுக்கு மேலே அபோவ் அது மாதிரி போகும்போது நமக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல் கண்டுபிடிக்க போகிறோம். எல் எந்த பிளேஸில் இருக்குது? இந்த பிளேஸ் தோர்க்கிலையா எல் எல். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே போடணும். இங்கே செலக்ட் பண்ணிக்க வச்சு தான் போடக்கூடாது. ஐ லவ் இமேஜ் ப்ராசஸிங் ஃபுல்லாக போடணும். இப்போ ஐ போட்டாச்சு நம்ம அந்த வேல்யூ வச்ச மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து எல் போட போகிறோம். இப்போ எல்லோட என்னது? எல்லுவோட எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதுதான் நம்ம எடுத்துக்கணும். லோயர் லிமிட் வந்து 0.225 அண்ட் தென் அப்பர் லிமிட் வந்து 0.03. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்பர் லிமிட் அதாவது டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.3 தான் அப்பர் லிமிட்டு மைனஸ் லோயர் லிமிட்டு. 0.075 வந்தாச்சு. இது வந்து லோயர் லிமிட். இங்கே லோயர் லிமிட் நமக்கு வேல்யூ என்னது? ஃபார்முலா பிரகாரம் 0.225 ப்ளஸ் டிஸ்டன்ஸ், இதுதான் டிஸ்டன்ஸ் வேல்யூ இன்ட்டு இது என்னது? ப்ராபபிலிட்டி வேல்யூ. இதுதான் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே வரும். அங்கே என்ன வேல்யூ இருக்கோ சேஞ்ச் ஆக வரும். ஃபஸ்ட்டு எனக்கு 5 டிஜிட்ஸ் வந்திருக்கு. நான் 5 எடுத்துக்கல, நான் 4 தான் எடுத்துக்கிறேன். நான் பெருசாகிட்டே போகும். 0.2364 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இப்படியும் எடுத்துக்கலாம், ஆனால் போய்கிட்டே இருக்கும். டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா போயிட்டே இருக்கும். நம்ம இதுவே போதும். ஆல்மோஸ்ட் அது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸாக நமக்கு தெரியாது. இப்போ 0.2363 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி வேல்யூ இப்போ 0.2 இந்த இடத்துல என்ன வரணும்? இப்போ இந்த 0.15 பதில் 0.2. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராபபிலிட்டி வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அந்த ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வேல்யூ தான் வந்திருக்கு. 5 டிஜிட்ஸ்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 4 டிஜிட்ஸ்லேயே வச்சுட்டேன். இப்போ எனக்கு இந்த மாதிரி வேல்யூ வந்தாச்சு. இப்போ எல் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து ஓ பார்க்கலாம். ஓ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுலேருந்து எடுக்க போகிறோம். இதுதான் ஓவோட ரேஞ்ச். இது இருக்கு இல்லையா? இதுதான் ஓவோட ரேஞ்சு. அப்போது 0.24 வந்து லோயர் லிமிட்டும் 0.245 ஹையர் லிமிட்டும் கொடுக்குறோம் ஓவில். இப்போ நெக்ஸ்ட்டு ஓ போடும்போது நமக்கு என்ன வருது? ஹையர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட்னா நமக்கு இதான் ஆன்சர். இதான் வந்து டி. இப்போ வந்து லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா 0.24 ஃபார்முலா பிரகாரமாக ப்ளஸ் 0.0075 இன்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ. இப்போ வந்து நமக்கு போடும்போது ஒரு வேல்யூ வரும். நான் 4 டிஜிட்ஸ் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்போ 0.2 மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.23லேருந்து 0.2423லேருந்து 0.2426 வரைக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போனா அதுக்குள்ளே தான் நமக்கு வரும். இப்போ இது முடிஞ்சிச்சா? ஓ வந்து சாரி இங்கே ஓ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து வி எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல இருக்குது வி. ஓகேவா? இந்த இடம் தானே இதோ இருக்குது பாருங்கள் வி. நம்ம இங்கே பக்கத்தில் நம்ம லாஸ்ட்டில் என்ன முடிச்சோமோ அதான் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லோயர் லிமிட்டும் இது வந்து அப்பர் லிமிட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் வீக்கு பார்த்திங்கன்னா இப்போ வீக் வரும்போது நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இதான் என்னோட லோயர் லிமிட் அப்பர் லிமிட்டு. இதோடைய டிஸ்டன்ஸ் இது. இப்போ லோயர் லிமிட் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ. ப்ராபபிலிட்டி வேல்யூ போடும்போது எனக்கு இந்த மாதிரி தான் வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வி தான் பார்க்குறோமா? இப்போ வியோட வேல்யூ பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க என்ன வேல்யூ வருதுன்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா வியோட வேல்யூ எனக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈயோட வேல்யூ. எங்கே இருக்குது? இந்த பிளேஸில் இருக்குது. அப்போ இதுவும் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டு.
அப்போ லோயர் லிமிட் வந்து 0.2424, அப்பர் லிமிட் வந்து 0.2425. இப்போ அதே மாதிரி சேம் வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன வரும் 0.001. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்ல அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் தான் வருது. நான் பாயிண்டிங்கில் பண்ணேன், இங்கே போனால் போய்கிட்டே இருக்கும். நம்ம 4லேயே நிறுத்திட்டனால நமக்கு இந்த ஆன்சர் வருது. இல்லைனா வந்து பாயிண்டில் 2, 3, 5 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அது வந்து அந்த அளவுக்கு மைன்யூட்டாக வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதனால் நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த வேல்யூ தான் வருது. எதுக்குன்னு பாருங்கள், ஈக்கு வேல்யூ வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ லவ் போட்டாச்சு. இமேஜ் பார்க்க போகிறோம். இமேஜ் ஐ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நல்லா கவனிச்சிக்கணும். ஐ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ நமக்கு என்ன எடுத்துக்கணும், இதுக்கு பிஃபோராக தான் இருக்குது, ஈக்கு அப்புறம் தானே ஐ வருது. அப்போ இதுதான் எடுத்துக்கணும். அப்போ இது லோயர் பவுண்டு, இது அப்பர் பவுண்டு. அப்பர் பவுண்டு லோயர் பவுண்டு சேம் வேல்யூ. நல்லா கவனிச்சிக்கணும். இந்த இடத்துல அப்பர் பவுண்டு லோயர் பவுண்டு சேம் வேல்யூ வந்தால் நமக்கு எப்படி வரும், சேம் ஆன்சர் தான் வரும். இப்போ அப்பர் பவுண்டு லோயர் பவுண்டு வேல்யூனா 0வா, இப்போ டிஸ்டன்ஸோடைய வேல்யூ 0வா. இப்போ இது லோயர் டிஸ்டன்ஸ்னால் வருது 2.24 தான் லோயர் டிஸ்டன்ஸ் ப்ளஸ்ஸு 0 × 0.15. இது எதால் 0வால் இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன வரும், எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு 0 தான் வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 0.2424 அப்படி தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே தான் வரும். இதோடு நமக்கு ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா எல்லாமே 0.02424 இருக்கிறதுனால இதுக்கப்புறம் என்ன இருக்குது நமக்கு எம்மு. இப்போ எம்மு நம்ம இங்கே எடுத்தாலும் என்ன இருக்குது 0.2424 சேம். அப்பர் அண்ட் லோயர் பவுண்டு சேமாக வந்துச்சுன்னா நமக்கு என்ன வரும், சேம் ஆன்சர். இதோடு நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். இதே சேம் ஆன்சர் தான். இது பாருங்கள் ஃபுல்லாக 0.24 தான் சேம் ஆன்சர் இது வரைக்கும். ஐஎம் முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஎம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங்கில் AGEPROCESS ING எல்லாத்துக்குமே வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.24. அப்பர் டு லோயர் லிமிட் எல்லாமே நடுவில் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன வரும், இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துருந்தோன்னா வரும் தெரியுமா, 0.2424 சம்திங் 1 2 3 அது மாதிரி அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம இதோட கூட ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்துக்குமே எனக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும், நெக்ஸ்ட்டு எது ஃபைனல் வரைக்கும் அந்த 20 வேர்ட்ஸ் எனக்கு போடும்போது என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 0.24. இமேஜ் ப்ராசஸிங் ஃபுல்லாக போடும்போது 0.2424 தான் எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்களுக்கு புரியாது, ஏன்னா இது பெரிய எக்ஸாம்பிள். நீங்கள் சிம்பிளான எக்ஸாம்பிள் நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக ஆன்சர் நமக்கு எதுனா 0.2424 தான். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.